நியர், நியர்பை இந்த ரெண்டு வார்த்தைக்கான டிஃப்ரென்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்குமே பக்கத்தில், அருகில் அப்படிங்கிறது அர்த்தம். நியர் அப்படிங்கிற வார்த்தை கூட எப்போவுமே நம்ம ஒரு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ பர்டிகுலராக ஒரு விஷயத்த சொல்கிறேன். என் வீடு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதா இருந்தால் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? there is a hospital near my house அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே my house அப்படிங்கிறது தான் லொக்கேஷன். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, நியர்பை. நியர்பை அப்படிங்கிற வார்த்தை கூட லொக்கேஷன் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். நோ லொக்கேஷன். பொதுவாக நான் சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நியர்பை பயன்படுத்துவேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? there is a hospital நியர்பை. இங்கே நான் லொக்கேஷன் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ there is a hospital நியர்பை தான் கரெக்டான சென்டென்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. there is a coffee shop dash. இங்க நியர் வருமா, நியர்பை வருமா? கீழே காமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்த்து கத்துக்க இங்கிலீஷ் பார்ட்னரோட சோஷியல் மீடியா பேஜஸை உடனே ஃபாலோ பண்ணுங்க.